மாமா ஆகிட்டானே பிரதீஸ்வரி. அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா கனகையில் வெட்ட அலை கட்டுமா. அரே மாதா டேய் ஆத்தா ஆத்தா ஏப்பா டேய் கேட்காதடா எவ்வளவு நேரம் ஆடுறான்னு வாங்க. எந்த ஊரோட சாமியான்னு பிரசவ வார்டு சத்தம்லாம் கேட்டாங்க. பிள்ளை கத்துறதுலாம் கேட்குது, சொட்டு மருந்து ஊத்துறது. பல ஹோனல்ல மிமிக்கிரி பண்றியா, நல்லா பண்றியா. இப்ப கேப்பேன் பாரு பிரதி. அரே நீ கேள்தா யாருன்னா அரே மாமான்னு சொல்லி நன்றுவேன். அண்ணன் சொன்னேன்னா உன் ஜவரட்டு கரிச்சு போக முடியும். சரி அப்பா அப்பா அரே ஏன்னா இந்த மண்ணுல சாமி வர்றது ஜெகச்சந்தேன். நான் தெய்வத்தை நம்புறேன். சாமி வந்துட்டா வந்துட்டியாப்பா? ஆமாடா. வரும்போது ஒரு இது நிஜாம் பாக்க ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாப்பா. கடை அடைச்சிட்டாங்கடா. நீதானா? என்னப்பா யாருன்னு தெரியலையாப்பா? என் காசை திண்டே மாதிரி தெரியுதப்பா. நல்லா பாடுறா. என்னை 2 மணி தடவை நோத்தவமான பேசுன மாதிரி தெரியுது. நான் இல்லடா, என்னை முகத்தை பாடுறா. ஆமா அவனே. அப்பா யாருப்பா? ஆள் தெரியலையா? பாக்கலப்பா, இருட்டுக்குள்ள போயிட்ட. யாருன்னு தெரியுதா தெரியலையா? தெரியலையா? நீ தாண்டா கண்டாளி மனை கூட்டு வந்த. அவ்வளவுதான். 600 ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு. அவதில் டயர்ட் ஆயிடுவாரு. நீ உப்புச்சோட வேணா உடச்சு கொடு. நீ ஒரு புழைக்க தெரியாத மயிர் மகன். அவன் ஜாமியா இல்லடி, அவன் ஆடுனதே வேற. அவன் ஆடும் போது நீ போய் பின்னாடி பிடிச்சிருந்தீன்னா இன்னைக்கு குதிச்சிருப்பேன். அதுக்கு தேவை ட்ரை பண்ணேன், எரிச்சல் நின்றுட்டேன். பிரகதி, என் தம்பிகளும் எங்க அண்ணங்களும் இங்க இருக்காங்க. இவங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த அண்ணன் என்ன பண்றாரு தெரியுமா? உங்க சிலிண்டர் அடுப்பை சுத்தம் பண்றாரு. தொப்புல காமிப்பேன். அவன் தானத்தை அப்படி சொன்னேன். கிஜா கிஜான்னு காட்டக்கூடாது பிரகதி, காட்டக்கூடாது. பெத்த உள்ள இந்த காசை வாங்குறதுக்குள்ள நான் படுற வாடு ஆண்டவன் தான் தெரியும். பிரகதி, உனக்காக நான் அரஸ்வதியா இருந்து உன் தடுமத்தை காப்பேன். நான் அந்த அரஸ்வதியில அந்த மருந்தா நானா தேர்ப்பேன். அந்த மருந்துல நான் கள்ளத்துக்கு போட்டுருவேன்.